வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சஷ்டி விரதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் எப்படி பஞ்சபூதங்களுக்கு அதிபதியோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காந்தத்துக்கு அதிபதி, அதே மாதிரி 7 சக்கராவுக்கு அதிபதி யாருன்னா முருகப்பெருமான். காந்தன்கிற பேர் தான் கந்தனாக மாறிடுச்சு. முருகப்பெருமானுடைய சிறப்பான நாள் எப்போவுமே மாதம் வரக்கூடிய அந்த சஷ்டியில் வரும். தேய்பிறை சஷ்டியும் நல்லது தான், அதே மாதிரி வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியும் நல்லது தான். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 5 புலன்கள் மூலிமா நம்ம காந்த சக்தியை வெளிப்படுத்தி வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களோட தொடர்பு கொள்கிறோம். அதனால தான் நமக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம நாக்கிலிருந்து உற்பத்தியாகிற காந்த சக்தி குறைஞ்சிரும். அதனால் நம்ம சாப்பாடோட டேஸ்ட் உணர்றதில்லை. சாப்பாட்டிலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த சுவையை நம்ம நாக்கிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய காந்த மூலியமாக தான் உணர முடியும். அதே மாதிரி தான் மூக்கில் ஸ்மெல்லையும் நம்ம உணர்கிறோம். சளி பிடிச்சதுன்னா ஸ்மெல்லை உணர முடிகிறது இல்லை. அப்போது வெளியிலிருந்து வரக்கூடிய மனத்தை நம்ம மூக்கிலிருந்து உற்பத்தி ஆகிற காந்த சக்தி தான் அதோட ஸ்மெல்லை நமக்கு உணர்த்துது. 5 விதத்தில் நம்ம காந்த சக்தியை வெளிப்படுத்துகிறோம். அதே மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தியை 5 புலன்கள் மூலியமாகவும் நம்ம ஈர்த்து உணர்ந்து நம்ம நடந்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? 5 புலன்கள் மூலியமாக தான் நம்ம உலக வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இதை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. இங்கே 6வது காந்தமாக நம்ம மனம் செயல்படுது, மைண்டு. ஓகேங்களா? உடலில் இருக்கக்கூடிய 5 புலன்கள் மூலிமா வெளிப்படக்கூடிய காந்த சக்தியும் மனம் என்ற காந்த சக்தியும் இந்த 6 விதமான காந்த சக்தியும் பயன்படுத்தி தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் முருகா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்க, நாக்கை மடக்கும் போது அது மேல் எண்ணத்தை தொடும். ரூன்னு சொல்லும் போது பாருங்கள், மேல் எண்ணத்தை தொடும். அப்படி தொடும்போது என்னாகும், நம்மளோட துரிய சக்கரா, க்ரௌன் சக்கரான்னு சொல்லுவாங்க, உச்சந்தலையில் இருக்க அந்த சக்கரா, அந்த சக்கரா மட்டும் நல்லா இயங்குச்சுன்னா நம்ம கர்மவினை அழிஞ்சிரும். அதே மாதிரி பிரபஞ்ச தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான சக்கரா. அது நம்ம நைட்டு தூங்கும் போது மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லும் போது அது ஆக்டிவேட் ஆகும். அந்த மந்திரம் தான் முருகரோட மந்திரம். ஓம் முருகான்னு சொன்னீங்கன்னா அந்த சக்கரா மட்டும் இல்லை, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கராவும் ஆக்டிவேட் ஆகும். அந்த சக்கரா நமக்கு ப்ராப்பராக இயங்குச்சுன்னா உடம்பு ஒரு புனிதத்தன்மை அடையும். ஓகேங்களா? அதனால தான் முருகர் வழிபாடு ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ நம்ம ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லும்போது அந்த சக்கரா நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதுலேருந்து தெய்வீக ரசாயனங்கள்லாம் சுரக்கும். அந்த ரசாயனங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான ரசாயனங்கள். இப்போ துரிய சக்கராலிருந்து வரக்கூடிய ரசாயனம் தான் நம்ம நைட்டு தூங்கும்போது உடம்பு தூய்மைப்படுத்துது. உடம்புக்கு தேவையான விஷயங்களெல்லாம் செஞ்சு கொடுக்குது. அது நைட்டு தான் சுரக்குன்னு சொன்னேன். இப்போ நைட்டு நம்ம படுக்கும்போது டயர்டாக தானே படுக்கிறோம். காலையில் எப்படி நம்ம சக்தியோடு எழுந்திருக்கிறோம், அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த துரிய சக்கராலேருந்து சுரக்கக்கூடிய அற்புதமான திரவங்கள் தான். ஓகேங்களா? அப்போ அந்த திரவம் சுரந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவெல்லாம் அழிச்சிடும், பாசிட்டிவ் கொடுக்கும். நீங்கள் சரவண பவ மந்திரம் சொல்லும்போது அதே மாதிரி தான் 2 தடவை டச் ஆகும். ரான்னு சொல்லும் போது மேலே டச் ஆகும், மேல் எண்ணத்தில் நாக்கு. நான் அப்படின்னு சொல்லும்போது மேல் எண்ணத்தை நாக்கு டச் பண்ணும். அதனால் என்னாகும், துரிய சக்கரா ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? முருகர் நம்மளோட மூளையையும் அதே மாதிரி துரிய சக்கரா ஆக்னா சக்கராக்குரிய ஒரு கடவுள். நம்மளோட கர்ம வினையை அழிக்கக்கூடிய வழிபாடு தான் முருகரோட வழிபாடு. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலாக என்ன பழமொழி அப்படின்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரம் வரும் அப்படின்னா, அகப்பை அப்படின்னா அகம் அப்படின்னா மனம் அப்படின்னு வச்சுக்கலாம். மனதில் வரம் கிடைக்கும், இறைவனோட வரம் கிடைக்கும். அப்போ இறைவன் நமக்குள்ளே வந்தால் என்னாகும், புனிதமான மனிதராக மாறுவோம். அப்போது சஷ்டி வர்ற அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட 7 சக்கராவும் ப்ராப்பராக இயங்கிறதுக்கான சக்தி கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வேறு விதமான நெகட்டிவான காரியங்கள்லாம் ஈடுபடாமல் அமைதியாக பக்தி நிலையில் இருந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கராவும் அற்புதமாக இயங்கும். ஓகேங்களா? அதுக்கான ஆற்றல் அன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள். அதனால தான் ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கும் விரதம் இருக்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விரதம் இருங்க. நீங்கள் ஒரு நேரம் விரதம் இருந்தால் கூட போதும். காலையில் இருங்க, இல்லாட்டி ஈவினிங் இருங்க. சாயந்தரம் விரதம் இருந்து ஓம் முருகான்ங்கிற மந்திரத்தை நீங்கள் 108 முறையிலேருந்து 1008 முறை வரைக்கும் சொல்லுங்கள். இல்லாட்டி நீங்கள் சரவணபவ மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ சரவணபவ மந்திரத்தை ஷரஹன அப்படின்னு சொன்னிங்கன்னா தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் செவ்வாய் ஹோரையிலையும் இதை சொல்லலாம். ஒரு நாளைக்கு 3 முறை வரும் செவ்வாய் ஹோரை. அதனால் நீங்கள் செவ்வாய் ஹோரையில் சொல்லுங்கள். செவ்வாய் ஹோரை எப்போவுமே முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த ஹோரை. இப்போ முருகருக்கு சொல்லக்கூடிய எல்லா மந்திரமே அற்புதமான மந்திரங்கள், எல்லாமே துரிய சக்கராவை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மந்திரங்கள் தான். நீங்கள் ஓம் முருகான்னு சொல்லலாம், சரவண பவ சரஹன பவன்னு சொல்லலாம்,
அரோகரான்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு அந்த ரான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா துரிய சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். கண்டிப்பாக ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டியும் சதுர்த்தியும் மிஸ் பண்ணாமல் விரதம் இருந்து அதுக்குரிய மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும்.